அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிகவியலில் இன்றைக்கு புதிய தலைப்பில் பாடத்தை பார்க்க இருக்கிறோம். நிதிச்சந்தை 1 and 2 அப்படிங்கிற ஒரு டாபிக். ஏற்கனவே நாம் படித்தது மேலாண்மை சார்ந்த செயல்பாடுகளை பார்த்தோம். தொழில் சார்ந்து இன்றைக்கு மிக முதன்மையாக இருக்கக்கூடியது நிதி, பணம். இந்த நிதிச்சந்தை 1 and 2 ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க பாடப்பகுதியில். உங்களுக்கு 12th காமர்ஸில் நிதிச்சந்தை 1ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன, நிதிச்சந்தையுடைய அறிமுகம், பணத்தை எவ்வாறு திரட்டி தொழிற்சாலைகளுக்கு அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்கு விரிவுபடுத்துகிறது, எவ்வாறு வழங்குகிறது, அதனுடைய ஃபினான்சியல் மார்க்கெட்டுடைய டைப்ஸ் என்ன, வகைகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அது எவ்வாறு வகை செய்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனும், இன்னொன்று மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பணச்சந்தை, இன்னொன்று மூலதன சந்தை. இதை பற்றி படிக்கக்கூடியது இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் 1 அப்படிங்கிற தலைப்பு. 2ல் என்ன அப்படின்னா, இந்த நிதி நிறுவனங்கள் அல்லது பங்கு மாற்றங்கள் அல்லது வங்கிகள் இவையெல்லாம் பணத்தை முதலீட்டாளர்களுக்கு திரட்டி தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கிறது. தொழிற்சாலைகள் அல்லது பிஸ்னஸில் என்ன செய்கிறாங்கன்னா, பங்குகளை வெளியிடுறாங்க, பத்திரங்களை வெளியிடுறாங்க, கடைக்கு பத்திரம். அந்த பெறக்கூடிய முதலீட்டாளர்கள் அந்த பங்கு பத்திரங்களை திரும்ப எப்படி ரீசேல் பண்ணுறது, விற்கிறது, திரும்ப வாங்குறது, விற்கிறது, உடனடி சந்தைகளை உருவாக்கி கொடுப்பது, இது பங்கு மாற்றம்னு சொல்றோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது இன்னைக்கு ஃப்ளூவெண்டாக நடக்கிறதுனால தான் பங்கு பரிவர்த்தனை எளிமையாக நடக்கிறது. இந்த பங்கு மாற்றங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த பங்கு பரிவர்த்தனை நிலையங்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அதைத்தான் சுருக்கமாக செபி என்று சொல்வார். இது அரசாங்க அமைப்பு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்கு மாற்றங்களை, பங்குகளை, பத்திரங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய, பங்கு மாற்றங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பங்கு மாற்றத்தோடு தொடர்புடையது செபி. இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட் 2ல் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம படிக்கக்கூடிய இந்த புதிய டாபிக். இன்னொன்று 12ஆம் வகுப்பில் நிதி சார்ந்து நாம் படிக்கக்கூடிய மிக அடிப்படையான ஒரு பாடமாக நாம் கருதலாம். இதற்கு முன்பாகவே இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகவே அரசு சில பாடத்திட்டங்களை ஒதுக்கி என்எஸ்சி என்ற தலைப்பில், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிதி சந்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே இன்றைக்கு பாடப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கூட 11ஆம் வகுப்பில் நிதி சந்தைங்கிற தலைப்பில் இந்த டாபிக்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்துருச்சு. அதாவது பணம் எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை மாணவர்கள் இடத்திலே எப்படி சின்ன வகுப்பில் நம்ம காலத்தை படிக்கையில் சஞ்சாய்க்கா என்ற ஒரு சேமிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது படிக்கிற பருவத்திலேயே பணத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகளை இன்றைக்கு கல்விக் கொள்கையும் வழிவகுத்திருக்கிறது. பணத்தை எந்தெந்த வழியில் சேமிக்கலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடியது, பரவலாக்கப்பட்டது இன்றைக்கு வங்கிகள் என்று தான் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது. அதையும் தாண்டி இன்றைக்கு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பல வழிமுறைகள் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய, பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாக எவ்வாறு பணத்தை பெருப்பது, பல வழிகள் இருக்கிறது. எளிமையான வருமானம் தரக்கூடியது, அதிக அளவு வருமானம் தரக்கூடிய, அதே நேரத்தில் ரிஸ்கையும் எதிர்கொள்ளக்கூடிய பல முதலீட்டு வாய்ப்புகள் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி பணத்தை தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்து எளிமையாக தன்னுடைய வருமானத்தை பெருக்கலாம் என்ற இந்த தொழில் கொள்கையையும் இந்த மாணவர் பருவத்திலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிதி சந்தைகள் என்ற தலைப்பிலே 11ஆம் வகுப்பில் கூட நம்ம நடத்தி அவங்களுக்கு தேர்வு நடத்தி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த பாடம் முறைப்படியான இந்த வணிகவியல் பாடத்திலே நிதி சந்தை என்பது இப்பொழுது ஸ்டார்ட் ஆகும். இதில் நிதி சந்தை என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 11th படிச்சிருக்கோம். ஒரு எளிமையான பொருளை வாங்கி விற்கிறது சந்தை. ஒரு சுருக்கமான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியும். பொருளை வாங்கி விற்கும் இடம், கூடுகின்ற இடம், அதில் இடம்பெறக்கூடிய
இருக்கக்கூடிய வியாபாரிகள், நுகர்வோர்கள் யாரெல்லாம் அதில் ஈடுபடுகிறார்களோ அதெல்லாம் சந்தை என்று பார்க்கிறோம். இங்கே நிதி சந்தை பணத்தை கையாளுகின்ற சந்தை வைத்துக் கொள்ளலாம். பணத்தை வாங்கி வைக்கிறது கிடையாது, பணத்தை கையாளுகின்ற சந்தை. பணத்தை எவ்வாறு கையாளுகிறது? சொத்துக்கள், பிணையங்கள், பங்கு பத்திரங்கள், கடனீட்டு பத்திரங்கள், எதன் மூலமாக வெளியிட்டு தன்னுடைய பணத்தை ஈட்டுகிறோமோ அது சந்தை என்று சொல்லுவோம். அப்போ இந்த சந்தையில் எது கையாளப்படுகிறது? ஏற்கனவே கணக்கிலோட பார்த்தோம், வருவாய் செலவு கணக்கில் உபரி பற்றாக்குறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வருமானம் அதிகமாக இருந்து செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா அது உபரி அப்படின்னு பார்த்தோம். செலவு அதிகமாக இருந்து வருமானம் கம்மியாக இருந்தால் அது பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். இதே போல தான் நாட்டில் பல பேரிடத்தில் பல தொழிற்சாலைகள் தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், ஐடியா இருக்கும், நாலேஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு தடை, நிதி சார்ந்த ஒரு தடை அந்த இடத்துல இருக்கிறது. எல்லாம் இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. பணம் ஒரு தடையாக இருக்கிற போது அவற்றை எது சரி செய்கிறது? வங்கி மட்டும் சரி செய்வது கிடையாது. இன்றைக்கு பல வகையான சோர்சஸ் இன்றைக்கு பணத்தை பெறுவதிலே வாய்ப்பு இருக்கிறது. பணத்தை முதலீடு செய்வதற்கும் பல வகையான வாய்ப்புகள் இருக்கிறது, பணத்தை பெறுவதற்கும் பல வகையான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு எளிமையாக முதலீடு செய்து எந்த வகையில் நாம் பணத்தை முதலீடு செய்தால் அதிகப்படியான ஆதாயத்தை பெற முடியும் என்ற பலவிதமான நுணுக்கங்கள் இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் இருக்கிறது. அதான் நிதி சந்தையினுடைய அடிப்படை. பணத்தை தேவைப்படுகிற யாரிடத்திலே பணம் அதிகமாக இருக்கிறது அவர்களை கண்டறிந்து அவர்களிடத்திலே பணத்தை பெற்று எங்கே பணம் தேவைப்படுகிறதோ அங்கே பற்றாக்குறை, தேவைப்படுகிற இடத்தில் பணத்தை வழங்குவதுதான் இந்த நிதி சந்தையினுடைய மிக முக்கியமானது. அது எந்த அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னால், தொழில் சார்ந்து அமைகிற போது தொழில் செய்யும் எண்ணமுடையவர்களிடத்தில் பணம் இருக்கும், தேவைப்படக்கூடிய பணத்தை இந்த நிதி சார்ந்த நிறுவனங்கள், அதைத்தான் இந்த நிதி அமைப்பு முறையில் அமைப்பு சார் நிறுவனங்கள், அமைப்பு சாரா நிறுவனங்கள் என்று தனியாக உங்கள் பணத்தை பிரித்து கண்டிருக்கிறார்கள். வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அரசு வழங்கக்கூடிய நிதி சார்ந்த நிறுவனங்கள், இது அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள். அமைப்பு சாரா நிறுவனங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது பிரைவேட் பார்ட்டிஸ் தனியாக செய்யறாங்க. நாட்டுப்புற வங்கியார், பதிவு செய்யப்படாத கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் அமைப்பு சாராது. இதுவும் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஃபினான்சியல் யாராவது கேட்டு என்ன செய்யறாங்க கேட்டால் சும்மா இருக்கேன்னு சொல்றது, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்பா. அப்படின்னா என்ன குழுக்கள் வாங்கல ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க, குறைந்த வட்டிக்கு அல்லது அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வட்டிக்கு. அது மாதிரி அமைப்பு சார்ந்த நிறுவனங்களை தான் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். இந்த நிதி சார்ந்த நிறுவனங்களில் எங்கே மிதமிஞ்சி பணம் அதிகமாக இருக்கிறதோ அதை முதலீடாக பெற்று அல்லது சேமிப்பாக பெற்று தேவைப்படுகிற தொழிற்சாலைகளுக்கு, தேவைப்படுகிற முதலீட்டாளர்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு கடனாக வழங்குவது தான் இந்த நிதி சந்தையினுடைய அடிப்படையான கூறு. இதான் பொருள் சொல். இதில் என்னென்ன வகையான நிதி சந்தைகள் இருக்கு? இந்த நிதி சந்தையுடைய எல்லை என்ன அப்படின்னா, இது என்ன செய்கிறது? பல வகையான செக்டாருக்கு அதில் கொடுக்கும், கடன் கொடுக்கும். அது குறுகிய கால கடன், நீண்ட கால கடன் வந்து நம்ம பாடத்துக்குள்ள படிச்சிருக்கோம். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் தேவைப்படும். இப்போ விவசாய கடனை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரெண்டுமே இருக்கு. தொழிற்சாலை கடனை பொறுத்தவரை மேக்சிமம் தொழிற்சாலைகளுக்கு நீண்ட கால கடன் தான் அமையும். அப்போ சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு குறுகிய கடனாக இருக்கலாம். இந்த குறுகிய கால கடன் என்பது ஒரு ஆண்டிற்குள் திரும்ப செலுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்தால் அது குறுகிய கால கடன். காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு, ஒரு ஆண்டு, 12 மாதங்களுக்குள்ள. இந்த பயிர் கடன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாத கடன் கொடுப்பாங்க. தொழிற்சாலைகளுக்கு அல்லது விவசாயம் சார்ந்து உள்ள அதை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக உள்ள நீண்ட காலத்தில் பலனை அடையக்கூடிய செலவினங்களாக இருந்தால் அது நீண்ட கால கடன் சொல்லுவாங்க. அப்போ இந்த குறுகிய கால கடன், நீண்ட கால கடன்களை எதிர்நோக்குவதற்காக இந்த நமது நிதி சார்ந்த அமைப்பு முறைகள் தன்னுடைய பணத்தை வழங்குகிறது, முதலீட்டாளர்களுக்கு பெற்று. இது நம்ம இந்திய அமைப்பு முறையை செயல்படுத்தக்கூடிய நிதி சார்ந்த முறை. இந்த நிதி சந்தையினுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியில் உங்களுக்கு பிரிச்சிருக்கும். இதுக்குள்ள தான் அடங்குது எல்லாம். நிதி கோருதலின் அடிப்படையில், நிதி கோருதல்னா வேண்டுதல் வச்சுக்கலாம். நிதி தேவைப்படக்கூடிய அடிப்படையில் எந்த மாதிரி பிரிக்கிறோம்?
கடன் சந்தை, சமநிலை சந்தை. டெப்ட் மார்க்கெட், கடன் சந்தை, சமநிலை சந்தை. இந்த கடன் சந்தை, சமநிலை சந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கடன்கிறது அதாவது சிம்பிள் டேர்ம், லாங் டேர்ம்ல இல்லாமல் அரசு வெளியிடக்கூடிய பத்திரங்கள். அரசு வெளியிடத்தில் நிறைய இருக்கும். அதாவது நீண்ட கால சந்தையாகவும் இருக்கலாம், அது குறுகிய காலதாகவும் இருக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சந்தை, அரசு பிணையங்கள், பங்கு பத்திரங்கள், நான் நிறுவனம் வெளியிடக்கூடிய பங்குகள், கடையீட்டு பத்திரங்கள், ஒரு நிறுவனம் வெளியிடக்கூடிய இதுகளை விற்கக்கூடியதை கடன் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லுவோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் முன்னுரிமை பங்குகள், சாதாரண பங்குகள் நம்ம கணக்கில் முடிச்சிருக்கோம். அது சமநிலை பங்குகள் சொல்லி நிறுவனம் வெளியிடக்கூடிய நீண்ட காலத்தில் திரும்ப செலுத்தக்கூடிய பங்குகள். ஏன்னா நிறுவனத்தினுடைய வாழ்நாள் காலத்தில் அது பல வகைகள் இருக்கு. லைஃப்ல எப்போனாலும் நிறுவனத்தினுடைய பங்கை வெளியிட்டுச்சுன்னா அதை வாங்கி விற்கிறதுக்குன்னு வேற மார்க்கெட் இருக்கு. அதை பங்கு மாற்றம்னு சொல்றோம். அங்கே தான் விற்க முடியும். அல்லது நிறுவனம் எப்போ விரும்புதோ அப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நிறுவனம் வெளியிடக்கூடிய சமநிலை பங்குகள் ஈக்விட்டி ஷேர் சொல்லக்கூடிய முன்னுரிமை பங்குகளாக வெளியிடலாம். இதுதான் வகையில் சொல்ற சிம்பிளிஃபை. நிதி கோருதலின் அடிப்படையில், முதிர்வின் அடிப்படையில், முதிர்வுங்கிறது இந்த இடத்துல டேர்ம்ஸ் தான் சொல்றது. அது என்ன டேர்ம்ஸ்? பணச்சந்தை, மூலதன சந்தை, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் சொல்றோம். இப்போ பணம்னு சொன்னா ரொக்கம் சொல்றோம். இப்போ கணக்கு பதிவில் பார்க்கையில் சொல்றோம் ரொக்கம். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. முதலீடு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தோடு தொடர்புடையது தான். பணம், ரொக்கம், அதுலேயும் பணம் தான் இருக்கு. முதலீடு அதுலேயும் பணம் தான் இருக்கு. இப்போ மூணு நாம் கையாளக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடுது. ஷார்ட் டேர்ம் கையில் இருக்கக்கூடிய பணம், ஃப்ளோட்டிங் கேபிட்டல் சொல்லுது, எளிதில் மாறக்கூடிய தன்மை கொண்ட சொத்துக்கள். மூணு சொத்து தான். ஆனால் அந்த முதல் பொறுப்புன்னு சொல்லணும். நிறுவனத்தில் இட்ட முதல், நிறுவனத்தை நடத்துவதற்காக ரொட்டேஷன் பண்ணுவதற்காக உள்ள ரொட்டீன் கேபிட்டல், அதர் கேபிட்டல். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு ஒரு நிறுவனத்தில் வைத்து விடுவது. அதை எதிர்பார்க்கறது இல்லை. அது வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், அல்லது அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் மூலம் கிடைக்கக்கூடிய பங்குகளாக இருந்தால் பங்கு, அதாவது பங்குகளாக இருந்தால் நம்மளுடையது பங்கு ஆதாயம், டிவிடெண்ட். ஏதோ ஒரு வகை நிறுவனத்தில் நமக்கு பணம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் எளிதாக மாறக்கூடியது. இந்த மணி மார்க்கெட் சொல்லும். குறுகிய காலத்தில் பெறக்கூடிய பணத்தை சொல்லக்கூடிய அது என்னவாக இருக்கும்? நிறைய டேர்ம் டெபாசிட்கள் இருக்கு. டேர்ம் டெபாசிட் குறுகிய காலத்தில் பணத்தை முதலீடு செய்வது, அரசு வெளியிடக்கூடிய குறுகிய கால பத்திரங்கள், இவைகளாக இருக்கலாம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு ஒரு நிறுவனம் வெளியிடக்கூடிய பங்குகள் வச்சுக்குவோம். இதெல்லாம் ஒரு 2019, 20 வெளியிட்டு 21 பணத்தை திரும்ப செலுத்துவது கிடையாது. லாங் டேர்ம்ல செய்யும் பங்குகளை வெளியீடு செய்து, கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்கிறது. இவற்றை வேண்டுமானால் தன்னுடைய பங்கு மாற்றத்தில் வாங்கி வைத்துக் கொள்ளலாமே தவிர நிறுவனத்திற்கு ஒரு காலம் திரும்ப செலுத்துவது கிடையாது, திரும்ப வருவது கிடையாது. அது அப்படியே ரொட்டேஷன்ல எல்லாத்தையும் குறையிட்டே அவர் மொத்தம் நிறுவனத்திற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். சில சூழ்நிலைகளில் அந்த பங்குடைய விலைகள் வேணால் சற்று ஏறக்குறைய மாறிக்கொண்டிருக்கலாம். நாட்டுடைய பொருளாதார சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள் போன்ற காரணங்களினால் அந்த பங்கு பரிவர்த்தனையுடைய விகிதாச்சாரம் வேண்டுமானால் சற்று மாறுவதை தவிர, ஆனால் பங்குகள் வெளியிடக்கூடிய பங்குகளையோ கடனீட்டு பத்திரங்களையோ திரும்ப மீண்டும் நிறுவனம் அடிக்கடி பெறுவது கிடையாது. இதுதான் லாங் டேர்ம்னு சொல்லுவோம். இதை கேபிட்டல் மார்க்கெட். ஏன்னா அந்த பணம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு பணம் என்பது அடிப்படையான ஒன்று. மிகப்பெரிய அதிக இருக்கக்கூடிய கேபிட்டல் இது லாங் டேர்மாக கருத முடியும். அதான் உங்களுக்கு மணி மார்க்கெட். இதை உங்களுக்கு பாடப்பகுதியில் தனியாகவே அடுத்த டாபிக்ல ஃபுல்லாக பார்க்க போகிறோம் டீட்டெயில். நிதி கோருதலின் வெளியீட்டு கால அடிப்படையில், வெளியீடுனா ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்ஸ் சொல்லலாம். வெளியீடு செய்வது, நிறுவனம் தன்னுடைய பங்குகளை எந்த வகையில் வெளியீடு செய்வது, அதுதான் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். முதன்மை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை. முதன்மை சந்தை அப்படின்னா அதான் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சொல்லுவோம். ஒரு நிறுவனம் புதிதாக தோற்றுவிக்கக்கூடிய நிறுவனம் தன்னுடைய பங்கு முதலை பெருக்குவதற்காக, நிறுவனத்திற்கு தேவையான முதலை பெருக்குவதற்காக பங்குகளையோ அல்லது கடனீட்டு பத்திரங்கள், பங்குகள்னா பல வகையான பங்குகள் இருக்கு.
முன்னுரிமை பங்கு, நேர்மை பங்கு, அந்த பங்குகளையும் இன்னும் பல டிவிஷன் இருக்குது. அது மாதிரி பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். இது நிறுவனத்தில் முதல்ல புதிதாக தோன்றுகிற போதே வங்கிகள் மூலமாகவோ அல்லது அந்த பங்கு மாற்றம் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக தன்னுடைய பங்குகளை ஃப்ரெஷ்ஷாக வெளியிடுது, குறைந்த விலைக்கு வெளியிடும். அதான் முனைமத்தில் வெளியிடுதல், தள்ளுபடி வெளியிடுது. இப்போ தள்ளுபடி கிடையாது, முகமதிப்பு வெளியிடுதல். ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபா அப்படின்னா 100 ரூபாய்க்கு வெளியீடு செய்யக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் பல நிறுவனங்கள் ஒரு பங்கின் மதிப்பு சொற்ப விலையில் வெளியிடுகிறது. 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா பங்கு. திரும்ப அந்த பங்குகள் ரொட்டீனில் தான் இருக்கும். பங்கு மாற்றத்தை மையமாக வைத்து அந்த பங்கு பரிவர்த்தனை நபருக்கு நபர் மாறிக்கொண்டே செல்லுமே தவிர நிறுவனத்திற்கு தேவையான பணம் ஸ்டார்டிங்கில் வந்துடும். அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை மையமாக வைத்து அந்த பங்குகளின் விலைகள் சற்று ஏறுகிறது, குறைகிறது, ஏறக்குறைய மாற்றிக்கொண்டு வருகிறது. இதை பங்கு பரிவர்த்தனை செய்யும். இதை தான் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவோம், பிரைமரி மார்க்கெட். இதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான தொழிற்சாலைகள் இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ். ஏன்னா அடுத்து இருக்கக்கூடியது இரண்டாம் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட். எங்கு பரிவர்த்தனை அதிகமாக நடக்கும் பார்த்தா நமக்கே தெரியும். இந்த இரண்டாம் நிலை சந்தையில் தான் பங்கு பரிவர்த்தனை அதிகமாக நடக்கும். இது எதை பொறுத்து மாறுபடும் என்று சொன்னால் முதன்மை சந்தையை பேஸ் பண்ணி தான் இரண்டாம் நிலை சந்தை இருக்கிறது. ஏன்னா முதன்மை சந்தை ஒரு புதிய நிறுவனம் தோற்றுவிக்கும் பொழுது பங்குகளை வெளியீடு செய்கிறது. அந்த பங்குகளைத்தான் இந்த இரண்டாம் நிலை சந்தையினுடைய முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பங்குகளை வாங்கி விற்கிறாங்க. அப்ப முதன்மை சந்தை எந்த அளவுக்கு ஒரு நாட்டிலே தொழிற்சாலைகளும் தொழில் வர்த்தகங்களும் பெருகிறதோ அப்பொழுதுதான் முதன்மை சந்தையில் பங்குகள் வெளிவரும். அந்த பங்குகளை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கி விற்பனை செய்கிறார்கள். பங்கு மாற்றம் அதிக அளவில் வளர்ச்சி அடைகிறது. இன்றைக்கு அனைத்து மாவட்டத்தோறும் பார்த்தீங்கன்னா பங்கு பரிவர்த்தனை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ முதன்மை சந்தையை மையமாக வைத்துத்தான் இந்த இரண்டாம் நிலை சந்தையினுடைய வாணிப அளவும் மாறுபடுகிறது என்பதையும் இன்னொரு பாடங்களில் விரிவாக முதன்மை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை. நிதி கோர்களின் வளங்களின் அடிப்படையில், வளங்கள்னா திரும்ப கொடுக்கிறது. எப்படி இது யார் செய்யறாங்கன்னா இது மேக்சிமம் பங்கு மாற்றங்கள் செய்யும். உடனடி சந்தை, அது ரொக்க பரிவர்த்தனை, உடனடி ரொக்கம். இன்னொன்று முன்னோக்கிய சந்தை. அதாவது உடனடி சந்தைனா நமக்கு தெளிவாக தெரியும். பங்குகளை வாங்கி உடனடியாக பங்குகளை கைமாறக்கூடியது. பங்குகளை பரிமாற்றம் செய்கிற போது பங்கு மாற்றத்தில் பங்குகளை எப்போ தேவையோ முதலீட்டாளர் பங்குகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அடுத்து யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உடனடியாக கைமாறுவது உடனடி சந்தை, ஆன் தி ஸ்பாட் மார்க்கெட். முன்னோக்கிய சந்தைங்கிறது அந்த எக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிடும். அதாவது பங்கு பரிவர்த்தனை செய்யணும்னா 2 பங்குகளை வைத்திருக்கக்கூடிய பங்கு மாற்றத்தினுடைய முகவர் யார் பங்குகளை வாங்க நினைக்கிறாரோ உலகத்தினுடைய எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உடனடியாக பங்கு பரிவர்த்தனை இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய புரோக்கர் 2 பேரும் இந்த தன்னுடைய பேக் ஆஃபீஸ் சிஸ்டம் மூலமாக இந்த பங்கு பரிவர்த்தனை செய்கிறாங்க. எந்த டேட்ல அவங்க எக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுக்கிறாங்களோ அந்த தேதியில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் அந்த பங்கு மாற்றம் சொல்லக்கூடிய பின்தேதியிட்ட தேதியில் அந்த பங்கு பரிவர்த்தனை நிறைவேறுகிறது. இதுதான் முன்னோக்கிய சந்தை என்று பரவலாக பின்பற்றக்கூடிய ஒரு சந்தை. இது ஒரு நிதி சந்தையுடைய அமைப்பின் அடிப்படையில், அமைப்பு என்பது நிறுவனமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்பது நிறுவனமாக செயல்படக்கூடிய இந்த பங்கு மாற்ற பங்குகளை வாங்கி இருக்கக்கூடிய பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள், பங்கு மாற்றங்கள் ஒரு அமைப்பின் அடிப்படையில் எப்படி அதைத்தான் பங்கு மாற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பங்கு மாற்றங்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் மிக பாப்புலராக, அதாவது ஒரு முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்துடைய பங்குகளை முதலீடு செய்கிறார்னா எதை வச்சு செய்கிறார்? தான் விரும்பிய பொழுது ரொக்கத்தை பரிமாற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிற போதுதான் பங்கு பரிவர்த்தனை இங்கே நடைபெறுகிறது. அப்ப நாம் வைத்திருக்கக்கூடிய பங்குகளையோ அல்லது கடனீட்டு பத்திரங்களையோ எளிதாக ரொக்கமாக்கிக் கொள்ளலாம் என்ற வாய்ப்பு இருக்கிற போதுதான் அங்கே முதலீடு என்பது மிகச் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பங்கு மாற்றங்கள் தான் மிக முக்கியமானது. பங்கு பரிமாற்ற சந்தை என்று சொல்லுவோம். பங்கு மாற்றங்கள் அதன் மூலமாக பங்குகளை வாங்கி இருக்கக்கூடிய சந்தை, அது ஒரு. இது உடனடி சந்தை ஒன்று இருக்கு. இது என்ன சொல்லுவோம்னா ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். பங்கு மாற்றத்தினுடைய வெளியில் நடைபெறக்கூடிய, அதில் அடங்காத பங்கு மாற்றத்தினுடைய விதிகளில் அடங்காமல் அதாவது செயல்பட முடியாத மற்ற பங்கு மாற்றங்கள் இந்த நாட்டில் நிறைய இருக்கு. அதாவது நேரடியாக பங்கு மாற்றத்தில் இருந்து பங்குகளை வாங்க முடியாத சில நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் வேறு வழிகளில் பங்குகளை வாங்குகிறார். அதான் ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. அதனுடைய
செயல்படாமல் நடைபெறக்கூடிய முடியாத சில நிறுவனங்கள் இந்த பங்கு பரிவர்த்தனைகளை செய்கிறது. அதுவும் ஒரு வகையான பங்குகளை முதலீடு செய்யக்கூடிய வகைகள். ஆக இதுதான் நிதி சந்தையில் பல வகையான எப்படி பங்குகளை பரிவர்த்தனை செய்கிறது. இவை அனைத்துமே ஒரு நிறுவனத்தினுடைய முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டுக்காக பயன்படக்கூடியது. இதுல நிதி சந்தையினுடைய இதனுடைய ரோல் என்ன? இது அனைத்துடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரிடம் பணம் இருக்கிறதோ அதை பணத்தை சேமிப்பது, கேபிட்டல் மொபிலைசேஷன் சொல்லுவோம். அதாவது முதலீட்டை எளிமையாக ஒரு இடத்துல இருந்து இப்போ பணம் கையில் இருக்கு அப்படின்னா கையில் இருக்கிற பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனால எந்த பயன்பாடும் கிடையாது. எப்பவுமே ஒரு நாட்டில் வெளியிடக்கூடிய பணம் ஒரே இடத்தில் நிலையாக இருக்குமே ஆனால் அது வளர்ச்சிக்கு தடைபடக்கூடியது. அது என்னைக்குமே ரிவால்விங்ல இருக்கணும். ரிவால்விங் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, சுழற்சியிலேயே இருக்கணும். அப்பதான் பணம் வந்து போகணும். எப்படி ஒரு நிறுவனத்தில் கொள்முதலும் விற்பனையும் வெகு வேகமாக சுழற்சி அடைகிறதோ அங்கே லாபம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். 10 முறை ஒரு முறை வாங்கி 2-3 வருஷத்துல 2 முறை பொருள் வாங்கி விற்கிறோம் அப்படின்னா லாபமும், ஒரே அதே நேரத்தில் இன்னொரு நிறுவனம் 5 முறை பொருளை வாங்கி விற்கிது அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எது அப்படின்னா, எது அதிக முறையில் கொள்முதலும் விற்பனையும் மாறி 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 தொடர்ச்சியாக நடக்கிறதோ அங்கே விற்பனை அங்கே என்பது என்னதாகும், லாபம் என்பது அதிகரிக்கும். அதே மாதிரி ஃபண்ட் என்பது ஒரு இடத்தில் நிலையாக இருப்பது கிடையாது, சுழற்சியில் இருக்கும். எங்கே பணம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வகையை உருவாக்கக்கூடியதான் இந்த நிதிச்சந்தையுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. சேமிப்பை திரட்டுதல். அந்த திரட்டிய சேமிப்பை நல்வழியில் எவ்வாறு முதலீடு செய்வது? இன்னைக்கு செபி அதைத்தான் செஞ்சிருக்கு. பங்குகளை நிறுவனங்கள் வெளியீடு செய்வதற்கு தேவையான நிதியை இந்த பங்கு மாற்றங்கள் கொடுக்கிறது. அந்த பங்கு மாற்றங்கள் முதலீட்டாளர்கள் யாரை நம்பி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், பங்கு மொத்த பரிவர்த்தனை தெளிவாக நடக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். பங்கு மாற்றத்தை அடிப்படையாக வைத்து அப்பொழுது முதலீட்டாளருக்கு எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் பணம் தேவைப்படும் என்கிற சமயத்திலே பங்குகளை பரிவர்த்தனை செய்யலாம் என்ற நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையிலே முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால், தான் போட்ட பணம் நிறுவனத்தில் முதலீடாக சேஃப்டியாக இருக்கிறதா என்ற நம்பகத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு இருக்கு. அந்த முதலீட்டாளர்களுக்கு பெறக்கூடிய பணத்தை எவ்வாறு முதலீடு செய்வது மட்டுமல்ல, அந்த முதலீட்டை தகுந்த வழியில் பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிப்பது இந்த நிதி சந்தையுடைய மிக முக்கியமான பங்கு. அப்போ நாட்டினுடைய பொருளாதார மேம்பாடு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகள் பெருகுவது மட்டுமல்ல, அந்த தொழிற்சாலைகளில் போடக்கூடிய நிதி நல்வழியில் பயன்படுத்தப்பட்டு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உலக பொருளாதாரத்தில் தம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி மேம்படுவதற்கும் முதலீட்டாளருடைய நலனை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறதா என்பதை அறிவதில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிதி சந்தையினுடைய மிக முக்கியமான ரோல் என்னன்னா, பணத்தை சேமிப்பாக பெற்று தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கி அதன் குறுகிய கால கடன் நீண்ட கால கடன்களாக கொடுத்து அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதார மேம்பாடு, தொழிற்சாலை மேம்பாடு அடைந்து முதலீட்டாளர்களுடைய நலன் சிறப்பதற்கு இது மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பது மிக முக்கியம். இந்த நிதி சந்தையினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பணி, அதாவது நிதி சந்தையுடைய பணிகள், இதை ஒரு 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். இது என்ன வேலையை செய்கிறது நிதி சந்தை? இப்போ நம்ம பார்த்தது தான். அதாவது இடைநிலைய பணி, நிதி சார்ந்த இன்டர்மீடியரிஸ். யார் யாருக்கு இடையே இன்டர்மீடியரிஸ்? பணம் வைத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் பணம் யார் கையிலே எக்ஸஸாக இருக்கும் உபரி அவர்களுக்கும், அதை எதில் முதலீடு செய்கிறார்களோ அந்த நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்புகளுக்கும் இடையே ஒரு இடையீட்டாளராக இருந்து கொண்டு பணத்தினை பெற்று வழங்குகிறார்கள். அதைத்தான் செய்கிறது. இந்த பங்கு மாற்றங்கள் கூட அதைத்தான் செய்கிறது. முதலீட்டாக பெற்று அதை நிறுவனங்களுக்கு முதலீடு செய்கிறது. அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் போக மீதம் இருக்கக்கூடியதை பங்காதாயமாக பிரித்து கொடுக்கிறது. அப்போ இதனுடைய மிக முக்கியமான இந்த இடைநிலை பணியில் அது என்ன செய்கிறது? முதலீட்டாளர்களிடத்திலிருந்து பணத்தை சேகரமாக பெறுகிறது. நிதி ஆதாரத்தை, நிதி பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பது. சொத்துக்கள், அதாவது இது சொத்துக்கள் தானே. பங்குகள், கடனீட்டு பத்திரங்களை ஒரு நிறுவனத்திற்கு தேவையான நீண்ட கால சொத்துக்களை பெறுவதற்கும் நீண்ட கால வகையில் முதலீடு செய்வதற்கும் ஒரு ஆதாரமாக செயல்படக்கூடியது தான் இது. இந்த பணத்தை பெற்று நிதி நிறுவனங்களிலே அல்லது
தொழிற்சாலைகளிலே தொழிற்கூடங்களிலே முதலீடு செய்கிறது. அந்த போட்ட முதலீடு சரியாக செயல்படுகிறதா, சரியான வழிகளில் ஆதாரத்தை பயன்படுத்துகிறதா என்பதையும் கண்காணிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியையும் கண்காணிக்கிறது. அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு மேம்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த நிறுவனத்தினுடைய குறியீடுகள் மாறும். அந்த பங்குகள் பரிவர்த்தனுடைய விகிதாச்சாரம் ரேஷியோ, அதனுடைய புள்ளிகள் பாயிண்ட்ல கூடுதா குறைதா, அதனுடைய நிர்ணயம் எவ்வாறு இருக்கிறது, போட்ட முதலீட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது, அந்த இடத்துல சரியான வகையில் அந்த முதலீடு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா. இன்றைக்கு நாட்டில் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். திடீரென்று ஒரு பங்கினுடைய விலை குறைகிறது என்றால் அதுக்கு பல காரணம் இருக்கிறது. திடீரென்று ஒரு பணம், ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, பங்கின் விலை அதிகரிக்கிறது என்றால் மாற்றம் இல்லை. புதிய நிறுவனம் தோன்றுகிற போது அனைத்து பங்குகளின் விலையும் ஒரு சீராக தான் இருக்கும். அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு நிறுவனம், இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 4 நிறுவனங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால், அதனுடைய முதன்மை சந்தையில் வெளியிடக்கூடிய பங்குகளின் விலை, ஒரு பங்கின் விலை 10 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம்னா 4 நிறுவனத்தினுடைய பங்கின் விலையும் ஒரு சீராக இருக்காது. காரணம், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் அந்த நிறுவனத்தில் அந்த பணத்தை பயன்படுத்துகின்ற கையாளுகின்ற விதத்தை பொறுத்தும் அது மாறுபடுகிறது. ஒரு பங்கின் விலை 100ஆக இருக்கலாம், ஒரு பங்கின் விலை 500 ரூபாய் இருக்கலாம், சில பங்கின் விலை 2000 கூட ஏறி இருக்கலாம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதே நேரத்திலே அந்த வளர்ந்த ஒரு நிறுவனத்தில் பங்குகளின் விலை விரைவாக சரிகிறது என்று சொன்னால் அது உடனடியாக கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று கூட அர்த்தம். அது பலவிதமான காரணங்களாக இருக்கலாம். அது நாட்டில் நிலவக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள், நாட்டில் நிலவக்கூடிய மற்ற இதர பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் கையாளுகிற போது இந்த பங்கினுடைய விலைகள் மாறும். சில நேரங்களிலே பங்கின் விலை குறைய போகிறது என்று தெரிந்தால் கூட உடனடியாக மிக விரைவாக இறங்கக்கூடியதும் உண்டு. அதே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பங்குகளின் விலை ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு வருவதும் உண்டு. இது நீண்ட காலத்தினுடைய நிதி சந்தையில் படிக்கிற போது தெளிவாக புரியும். அப்ப அந்த பங்குகளின் விலை மாறுபடுகிற, நிர்ணயம் செய்யப்படுகிற விலை ஏற்ற இறக்கங்களை கண்காணித்து சொல்லுகிறதும் இந்த முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடியதும் இந்த நிதி சந்தைகள் தான். அப்ப நிதி சந்தையில் தன்னுடைய பணத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள், எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆண்டாண்டுக்கு அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, நிர்ணய தர குறியீடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு பணியை இது செய்து கொண்டிருக்கிறது. இது இந்த தகவல்களை எல்லாம் இந்த நிதி சந்தைகள் முதலீட்டாளர்களுக்கும் மற்ற இன்றைக்கு பலவிதமான செய்தித்தாள்களில் முதலீடுகள் பத்திரிகைகளிலே அல்லது டெய்லி வரக்கூடிய நியூஸ்களில் பார்த்தீங்கன்னா இந்த வணிகம் சார்ந்த செய்திகளில் நாம் இதை காணலாம். இது அதனுடைய பணிகளில் இடைநிலைப்படும். நிதி சார்ந்த பணி என்பது என்ன? அது முதலீட்டாளர் வந்து பணத்தை பெற்று தேவைப்படக்கூடிய இடத்தில் வழங்குவது, அதாவது கடன் அளிப்பாளராக வழங்குகிறது, முதலீட்டாளர்களை உருவாக்குவது. இப்போ நிறுவனத்துடைய வளர்ச்சி மற்ற எந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்று அது அப்ஸ்ட்ராக்ட் போட்டு காட்டுவாங்க. எதில் முதலீடு செஞ்சால் எவ்வளோ ஆதாயம் கிடைக்கும், அப்போ எதில் அபரிமிதமான ஆதாயம் கிடைக்கும், குறுகிய காலத்தில் அதிகமான வளர்ச்சி எவ்வாறு அடைய முடியும் என்பதெல்லாம் காட்டக்கூடியது நிதி சந்தைகள். அந்த நிதியை எவ்வாறு பிரித்து நிறுவனங்களிலே முதலீடு செய்யலாம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதியெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நிறுவனங்களிலே நேரடியாக முதலீடு செய்யப்படாத நபர்கள் கூட இன்றைக்கு பரஸ்பர நிதிகளை முதலீடு செய்து தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறே பல வகையான நிறுவனங்கள் இன்றைக்கு நிதி நிறுவனங்களிலே நிதி சார்ந்து தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அது முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும், இன்னொன்று இந்த முதலீட்டாளர்கள் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பணம் இருக்கும்போது முதலீட்டை செய்து விடுவார். எப்பொழுது நமக்கு பணம் தேவையோ அப்பொழுது அந்த பணத்தை நாம் பெறுவதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம லிக்விடிட்டேஷன் சொல்லுவோம். லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். நீர்மைத்தன்மை, ஒரு சொத்திற்கு அல்லது ஒரு அசட்டுக்கு, ஒரு நாம் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கு, கடனீட்டு பத்திரங்களுக்கு நீர்மைத்தன்மை என்பது மிக முக்கியமானது. நீர்மைத்தன்மை என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுது விரும்புகிறோமோ அப்பொழுது அந்த பணத்தை பெறுவதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பங்கு மாற்றங்கள் அப்படித்தான். நம்ம கையில் பங்கு இருக்குன்னா உடனடியாக அந்த பங்குகளை விற்று பணமாக்கிடலாம், அல்லது விலை குறைய போது நினைச்சா விற்கலாம், அல்லது தேவைக்கும் தன்னுடைய பங்குகளை விற்றுக்கலாம். தான் கையில் வந்து ஒரு 5000 பங்குகள் இருக்கிறதே, தற்போதைக்கு ஒரு 1000 பங்குகளை விற்றாலும் பணம் தேவைப்படுதுன்னா 1000 பங்குகளை வச்சுட்டு பேலன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நீர்மைத்தன்மையை தேவைப்படுகிறது பணத்தை அளிக்கக்கூடிய நீர்மைத்தன்மையும் இந்த நிதி சந்தை வழங்குகிறது. இது ஒன்று. இந்த இப்போ நிதி சொத்துன்னு சொல்லுவோம். இந்த நிதி சொத்து என்பது அந்தந்த பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், அரசு வெளியிடக்கூடிய பிணையங்கள் பத்திரங்களை சொல்லக்கூடிய அதில் சந்தைப்படுத்தப்படும் சொத்துக்கள், சந்தைப்படுத்தப்படாத சொத்துக்கள். சந்தைப்படுத்தக்கூடியது என்ன? பங்குகளை வாங்கி வைக்கிறோம்,
இது நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய இந்த முதன்மை சந்தை இரண்டாம் நிலை சந்தை சொல்றோம் இல்லையா, இதுல கையாளக்கூடிய அரசு நிறுவனத்தில் அல்லது தனியார் நிறுவனங்களில் பொது நிறுவனங்களுடைய பங்குகள், பிணையங்கள், கடனீட்டு பத்திரங்களை வாங்கி வைக்கக்கூடியது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்தக்கூடிய, எப்பனாலும் சந்தைக்கு வரும். சந்தைப்படுத்தப்படாத சொத்துக்களும் இருக்கிறது. இதையும் நிறுவனத்தில் முதலீடாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் வேறு நிதி நிறுவனங்களை போடலை. இப்போ நம்ம என்ன செய்தோம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க, வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட், லாங் டர்ம் டெபாசிட்டாக போடுவாங்க. இப்போ இந்த பணத்தை என்ன செய்யக்கூடியது, சந்தைப்படுத்தப்பட முடியுமா? ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க முடியாது. இது 5 ஆண்டுகளுக்கு நிலையாக வைத்திருக்கக்கூடிய பத்திரம், ஃபிக்ஸட் டர்ம் டெபாசிட். இதைத்தான் சொல்றோம் சந்தைப்படுத்தப்பட முடியாது சொல்லுங்க. அல்லது இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம், இன்சூரன்ஸ்ல ஒரு 10 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த பணமும் எளிமையாக இந்த பங்கு கடனீட்டு பத்திரம் மாதிரி எளிமையாக சந்தைக்கு கொண்டு வர முடியும். அது மாதிரி பிபிஎஃப் ஃபண்டு சொல்றோம், டிபிஎஃப் ஃபண்டு சொல்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பணம், அதற்கு ஏற்ற வருவாய் கிடைக்கும். ஆனால் இந்த பங்கு பரிவர்த்தனை கொண்டு மிக எளிதாக, அவ்வளவு எளிதாக சந்தைகள் பண்ண முடியாது. அதே சந்தைப்படுத்தப்பட முடியாத சொத்துக்கள் சொல்லுவோம். இது உங்களுக்கு நிதி சந்தையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுல உங்களுக்கு மிக தெளிவாகவே இந்த முதன்மை மற்ற பாடங்கள்லாம் லெசன் ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாடங்கள்ல வருது. இந்த முதன்மை சந்தை, இரண்டாம் நிலை சந்தையை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு முதன்மை சந்தைக்கும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் உள்ள டிஃபரன்சியேட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். முதன்மை சந்தைனா என்ன, இரண்டாம் நிலை சந்தைனா என்னங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை, கடனீட்டு பத்திரங்களை புதிதாக வெளியீடு செய்கிறது என்று சொன்னால் அது முதன்மை சந்தை. இரண்டாம் நிலை சந்தைனா என்ன, முதன்மை சந்தையில் வெளியிட்ட பங்குகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடியது இரண்டாம் நிலை சந்தை. இது யார் யாருக்கு இடையே செயல்படுகிறது முதன்மை சந்தை? அதாவது இதை வாங்கி வைக்கக்கூடியது இந்த பங்கு வெளியீட்டங்கள், இடைத்தரகர்கள் அல்லது வங்கிகள், இதன் மூலமாக வெளியீடு செய்யும். ஆனால் பங்கு மாற்றத்தில் நேரடியாக முதலீட்டாளர்கள் பங்குகளை கொண்டு வரும். இன்னொரு முதலீட்டாளருக்கும் இன்னொரு முதலீட்டாளருக்கு இடையே செயல்படக்கூடியது இந்த இரண்டாம் நிலை சந்தை பங்கு மாற்றம். முதன்மை சந்தையில் விலை நிர்ணயிக்கப்பட்ட விலையாக இருக்கும். ஒரு பங்கின் விலை 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் எல்லா பங்குகளுமே விற்பனை செய்யும். அல்லது 10 ரூபாய்னா 10 ரூபாய்க்கு தான் எல்லா பங்குகளுமே விற்பனை செய்யும். யார் வாங்கினாலும் அதான் 10 ரூபாய் தான். ஆனால் இரண்டாம் நிலை சந்தையில் ஒவ்வொரு நிறுவனத்தின் பங்குகளும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நடப்பு அந்த நிறுவனத்துடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு பங்குகளின் பரிவர்த்தனை சற்று ரேட்டில் மாறுபடும். ஒரே நிலையான ரேட்டாக இருக்காது. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு விலையாகவும் அது இருக்கும் இரண்டாம் நிலை சந்தை. அந்த முதன்மை சந்தை, இரண்டாம் நிலை சந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முதன்மை சந்தை எந்த அளவுக்கு பங்குகள் வெளியீடு செய்கிறதோ அதை பொறுத்து இரண்டாம் நிலை சந்தையினுடைய வாணிப அளவும் சற்று மாறுபடக்கூடியது. இது முக்கியம். இன்னொன்று, முதன்மை சந்தையில் பிரைமரி மார்க்கெட்டில் யார் செயல்படுவா அப்படின்னா சில நிறுவனங்கள், வங்கிகள், பங்கு வெளியீடு செய்யக்கூடிய, பங்குகளை வாங்கி விற்பனை அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள். இரண்டாம் நிலை சந்தையில் இவங்க வர மாட்டாங்க. யார் வருவா? ஒன்லி பங்கு மாற்றவங்க மட்டும்தான். அதில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ், தரகர்கள் யார் இருந்தாங்களோ அவங்க தான் பங்குகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய. இது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதன் விலை என்பதும் இந்த ஒரு சீரான விலை. இது சற்று மாறுபடக்கூடிய. இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான வேறுபாடுகள். இதை மிக தெளிவாக